இயேசு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்று புதுமையின் கமுக்கத்தை வெளிப்படுத்திய மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். இயேசுவே நிலையான வார்த்தையானவர் என்ற மறை உண்மையை ஞானமாக வெளிப்படுத்திய மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். இயேசுவின் வார்த்தை உயிருள்ளது என்று உணர்த்திய மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். இயேசுவின் வார்த்தை ஆவியானவருடையது என்று உணர்த்திய மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். இயேசுவின் வார்த்தை ஆற்றல் மிக்கது என்று உணர்த்திய மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். இயேசுவின் வார்த்தை புதுமை செய்ய வல்லது என்று உணர்த்திய மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். இயேசு திருவாய் மலர்ந்து சொல்பவை யாவும் புனிதமானவை என்று உணர்த்திய மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். இயேசுவின் வார்த்தை படைப்பாற்றல் கொண்டது என்று உணர்த்திய மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். இயேசுவின் வார்த்தை இல்லாததை இருக்கிறதை போல் இருக்கச் செய்யும் வல்லமை கொண்டது என்று உணர்த்திய மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். இயேசுவின் வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் யாவும் முடிவில்லா வாழ்வு தருபவை என்று உணர்த்திய மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். இயேசு ஒரு வார்த்தை சொன்னால் போதும் பற்றாக்குறை நீங்கிவிடும் என்று உணர்த்திய மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். இயேசுவின் வார்த்தை கவலை என்ற பாறையை உடைக்கும் சம்மட்டி என்று உணர்த்திய மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். இயேசுவின் வார்த்தை சோர்வு என்ற முச்செடியை சுட்டெரிக்கும் நெருப்பு என்று உணர்த்திய மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். இயேசுவின் வார்த்தை
நல்ல இதயத்தில் 100 மடங்கு பயன் தர வல்லது என்று உணர்த்திய மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். இயேசுவின் வார்த்தை அலகையின் கட்டுகளை உடைக்க வல்லது என்று உணர்த்திய மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். இயேசுவின் வார்த்தை பேய்களை ஓட்ட வல்லது என்று உணர்த்திய மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். இயேசுவின் வார்த்தை செழிப்பை தரவல்லது என்று உணர்த்திய மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். இயேசுவின் வார்த்தை நலம் தரும் ஆற்றல் கொண்டது என்று உணர்த்திய மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். இயேசுவின் வார்த்தை கனிவும் பரிவும் மிக்கது என்று உணர்த்திய மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். இயேசு சொல்வது எல்லாமே நம் நன்மைக்காகவே என்று உணர்த்திய மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். அன்பு தந்தையே, வார்த்தையானவர் மனுவுருவாகி எம்மிடையே குடிகொள்ள காரணமாயிருந்த புனிதமான தாய் மரியாவுக்காக உம்மை போற்றுகிறோம். கடவுளின் வார்த்தையை தம் உள்ளத்தில் மட்டுமல்ல வயிற்றிலும் சுமக்கும் பேறு பெற்ற மரியன்னைக்காக உங்களை வாழ்த்தி மகிழ்கிறோம். தொடக்கத்தில் இருந்த வார்த்தையானவர் அவரே, உலகங்களையெல்லாம் படைத்தவர் அவரே, தம்மில் கருவாகி உருவாகி பணி செய்ய வந்தவர் என்ற உண்மையை அறிந்த ஞானமிக்க தாய் மரியாவுக்காக உம்மை வாழ்த்தி ஆராதிக்கிறோம். உலகங்களையெல்லாம் வார்த்தையால் உருவாக்கியவர் இந்த இரச பற்றாக்குறை போக்குவார் என்று புதுமையாக செயல்புரிந்தார் அன்பு தாய் மரியா. 30ஆம் அகவையில் பணி செய்ய புறப்பட்ட தன் திருமகன் வழியாக எத்துணை வியப்புக்குரிய செயல்களெல்லாம் வெளிப்படும் என்பதை நம்பியிருந்தார். இல்லாததை இருக்கிறதை போல் அழைக்கிறவர், ஒன்றுமில்லாமையில் இருந்து உலகை உருவாக்கியவர், எல்லாம் செய்ய வல்லவர், வானத்தின் மாட்சிமை மிக்க செல்வத்திற்கு ஏற்ப எல்லா குறைகளையும் நிறைவாக மாற்ற வல்லவர் என்பதை உறுதியாகவே நம்பியிருந்தார் மரியன்னை. உலக போக்கிலே பணிபுரிந்து வாழ்ந்து வந்த பணியாளர்களை தம் தூய புன்னகையால் கனிவு மிகுந்த வார்த்தையால் ஒன்று கூட்டி இயேசுவிடம் அழைத்து வந்தார் மரியன்னை. இயேசு சொல்வது யாவும் வல்லமைமிக்க அருள்மொழிகள், அவற்றிற்கே கீழ்ப்படியுங்கள் என்று வழிநடத்தி முதல் புதுமை காண செய்தார். எளிய தண்ணீரை சுவைமிகுந்த ரசமாக மாற்ற வழிகாட்டிய மரியன்னைக்காக நன்றி செலுத்துகிறோம். உன் திருமகனுக்கு பணியாளர்களாக சுவையுள்ள வாழ்வு வழங்கும் பணிவாழ்வு வாழ எமக்கும் வரம் தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.